வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல 22 நவம்பர் 2024 அப்போ இபிஎஃப்ஓ சைட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாய்மென்ட் லிங்க்டு இன்சென்டிவ் இஎல்ஐ ஸ்கீம் ரிலேட்டடா ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. இந்த வீடியோல இத பிரீஃபா பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எந்தூசியாஸ்டிக் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரு ஸ்பான்சர் பண்றதுன்னு பார்ப்போமா? This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இதை நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 22 நவம்பர் 2024 அன்றைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இபிஎஃப்ஓ கீழே வர எல்லா எம்ப்ளாயர்ஸும், அதாவது எல்லா கம்பெனி மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அவங்களோட எம்ப்ளாயீஸோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ரெண்டு ப்ராசஸும் கரெக்டாக இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாயீஸ் இஎல்ஐ ஸ்கீம் கீழே வருவாங்க. இஎல்ஐ அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 21/11/2024 அன்னைக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா எல்லா எம்ப்ளாயீஸும் பயனடையணும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் எல்லா எம்ப்ளாயீஸும் இது மூலயமா பயனடையணும்னு சொல்லிட்டு யூனியன் பட்ஜெட் 2024-25 அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஎல்ஐ ஸ்கீமுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களோட யூஏஎன் ஆக்டிவேஷன் ஆகியிருக்கணும். தென் பார்த்தோம்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் இந்த இஎல்ஐ ஸ்கீமில் வருவீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், அதாவது யூஏஎன் கூட உங்களோட ஆதாரை ஆக்டிவேட் பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாக உங்களோட விண்டோஸில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக இபிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம், கிளைம்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துக்கலாம். கிளைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கிளைமுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான். ஓடிபி மூலயமா, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் மூலயமா இந்த ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி இவங்க சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் பண்ணுறப்போ இந்த இன்சென்டிவ் ஸ்கீம்குள்ளே நீங்கள் வருவீங்க. இந்த அமௌண்ட் டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இதில் நீங்கள் பயன்பெறணும்னு இவங்க விரும்புகிறாங்க. ஸோ ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும், அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் தங்களோட எம்ப்ளாயீஸோட ஆதார் நம்பர் பேங்க்கு கூட லிங்க் ஆயிருக்கா, தென் வந்துட்டு யூஏஎன் ஆக்டிவேட் ஆயிருக்கா, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணுறப்போ உங்களோட எம்ப்ளாயீஸ் இந்த ஸ்கீம்குள்ளே வருவாங்க. இதை வந்துட்டு 30th நவம்பர் 2024 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களோட இபிஎஃப்ஓ பிரான்ச்சை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது உங்களோட எம்ப்ளாயர் போர்ட்டல்லையும் இருக்கும். உங்களோட எம்ப்ளாயீஸோட யூஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பற்றி இதை ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.